Identify the compound Z in the following reaction. Okay, so first ஒரு group கொடுத்திருக்காங்க C2H6O. So ரெண்டு கார்பன் இருக்குது CH3 CH2OH இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கலாமா? ஸோ ஜென்ரலாக இது மாதிரி தானே இருக்குது. ஓகே, ஸோ ரெண்டு கார்பன் தான் போட முடியும். ஸோ OH இப்படி இருந்தால் தான் இந்த ஸ்ட்ரக்சரே பாசிபிள். ஓகே, ஹோப்ஃபுல்லி. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கேஸ்ல Al2O3 போட்டிருக்காங்க. ஸோ இந்த Al2O3 இருந்துச்சுனாலும் இல்லாட்டி P2O5 இருந்துச்சுனாலும் இதெல்லாம் என்ன ஏஜென்ட்னா டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஒரு H2O-வை அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டுரும். இது என்ன டைப் ஆஃப் டீஹைட்ரோஜனேஷன்னா E2. ஓகே, ஸோ நோ கார்போகேட்டையான் மெக்கானிசம், நத்திங் இஸ் தேர். ஓகே, இஃப் இன் கேஸ் உங்களுக்கு கான்சென்ட்ரேட்டட் H2SO4 இல்லாட்டி H3PO4 யூஸ் பண்ணி இல்லாட்டி KHSO4 யூஸ் பண்ணி டீஹைட்ரேஷன் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா மேபி E1 எலிமினேஷன் நடக்கும், கார்போகேட்டையான் இருக்கும், ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதனால தான் சொல்றேன். பட் தென் இதுல எந்த இதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ரீஅரேஞ்ச்மெண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் பீட்டா ஹைட்ரஜன் எலிமினேஷன். இது ஆல்பா, இது பீட்டா. ஸோ பீட்டா ஹைட்ரஜன் இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் நான் எப்படி தனியா எழுதிக்கிறேன். இந்த ஹைட்ரஜனும் அதுக்கப்புறமா இந்த OHம் அப்படியே ரிலீஸ் ஆயிரும் இந்த Al2O3 போட்டா. ஸோ உங்களுக்கு மிச்சம் என்ன கிடைக்கும்? CH2 double bond CH2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஓசோன். ஸோ ஓசோன் அண்ட் தென் ZnH2O. ஸோ ஓசோனைட் கிடைச்சு அதுக்கப்புறமா ZnH2O போட்டா ரிடக்டிவ் ஓசோனலைசிஸ். Zn in the presence of H2O ஓசோன் இல்லாட்டி என்ன இருக்கலாம் அப்படின்னா டைமெத்தைல் சல்ஃபைடு. ஆர் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா CH3 சல்ஃபைடு. இதெல்லாம் ரிடக்டிவ் ஓசோன். இதுக்கு என்னன்னா ஒண்ணுமே நீங்க பண்ணணும், ஜஸ்ட் அதை கிளீவ் பண்ணி இந்த சைடு ஒரு O இந்த சைடு ஒரு O போட்டுருங்க. ஸோ உங்களுக்கு CH2O plus CH2. இது என்னது? ஃபார்மால்டிஹைடு. இதை நீங்க நல்லா லைக் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதினீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது என்னது? ஃபார்மால்டிஹைடு. So reductive ozonolize ஆகி உங்களுக்கு formaldehyde is the product. If in case இது உங்களுக்கு oxidative ozonolysis இருந்துச்சுன்னா இது further oxidize ஆகி, so oxidative-னா H2O2 ஜென்ரலா இருக்கும். so அது oxidize ஆகி HCOOH மாறி இருக்கும். அதுவும் further oxidize ஆகி CO2 and H2O கிடைச்சிருக்கும். but then அது நம்மளுக்கு இங்க தேவையில்லை. zinc பார்த்துட்டீங்களா? reductive ozonolysis தான் main reaction. ஓகேவா? Thank you.